தமிழ் மொழி தோன்றதுக்கு முன்னாடியே இந்த பனைத்தொழில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு சான்றாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பனை ஓலைச்சுவடிகள் நம்ம இன்றைக்கும் பல நூல்களை ஓலைச்சுவடிகள் மூலமாக கிடைக்கப்பெற்று எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம்னு சொல்லலாம். அப்படி ஒரு பழமையான தொழில் பனைத்தொழில். அந்த தொழிலை செய்கிறதுன்றது சாதாரண விஷயங்கள்லாம் இல்லைங்க. அவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பை போடணும். அந்த பதநீரை இறக்கிறதுக்கு கூட முறையான அந்த வழிபாடை செய்து முடித்து 2 முறை 3 முறை மரங்களில் ஏறி அந்த பாலை இடுக்கி தான் அந்த பதநீரை இறக்கி கொண்டு வராங்க பனை தொழிலாளர்கள். கடுமையான உழைப்பை அதில் மூலதனமாக போடுறாங்கன்னு சொல்லலாம். அதற்கான ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் அதோட மருத்துவத்தன்மை, அதோட மகிமை, அதை உணர்ந்து இந்த தொழிலை விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வெயில் மழைன்னு பாராமல் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க பனை தொழிலாளர்கள். அந்த பொருளை நம்ம வாங்கிறதுக்கு பலரும் பேரம் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த பொருளை நம்ம ஒரு நாள் நம்மளால் முயற்சி பண்ணி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பனை தொழிலாளர்களுடைய அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலனாலும் அவங்க ஒரு தியாக மனப்பான்மையோட இந்த தொழிலை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தயவுசெய்து பனை உணவுப் பொருட்கள் இதை நீங்கள் பார்த்தீங்களே ஆனால் பேரம் பேசாமல் அவங்களுக்கு ஆதரவு அளித்து அதாவது அவங்களோட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பொருட்களை நீங்கள் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும்தானான்னு பார்த்தோம்னா இல்லைங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த பனை பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடிய நொங்கு, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நல்ல பனி காலத்தில் நம்மளுக்கு அந்த பதநீர் கல் அப்படிலாம் கிடைக்கும். கல் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை செஞ்சு வச்சுருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு பார்டரில் போனீங்கன்னா கூட இந்த பொன்னேரி கிட்ட அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல் வாங்கி அருந்துறதுக்காக நம்ம தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கானவங்க அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கண்ணில் வேணால் பார்க்காம இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு அருமையானது கல்லுங்க. அந்த கல்லை தமிழ்நாட்டில் மட்டும் தடை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே உலக நாடுகள் மற்ற எல்லா நாட்டிலையுமே இயற்கை சார்ந்த அந்த உணவு, இயற்கை சார்ந்து அருந்தப்படக்கூடிய இந்த பானங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் நம்ம தமிழக அரசு மட்டும் பாராமுகமாக 1987 இந்த கள்ளு தடையை நீக்கிறதுக்கு எந்த ஒரு ஆர்வமும் காட்டலை. சமூக ஆர்வலர்களும் அந்த பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் கல் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடியவங்களும் தொடர்ச்சியாக அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஆனால் அரசு அதை கண்டும் காணாமல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு இந்த பனை தொழிலை செய்யக்கூடியவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. அதில் குறிப்பாக என்ன பார்த்திங்கன்னா 1 மாத பயிற்சியாக மத்திய அரசு சார்பில் பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான பயிற்சி கூட கொடுக்கப்பட்டு பனை தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்காக அதிலே பதநீரை இறக்கிறது எப்படி, கருப்பட்டி செய்கிறது எப்படி, பனங்கற்கண்டு எப்படி செய்யப்படுது, பனங்கிழங்கை எப்படி அந்த மாவா கொண்டு வரலாம் அப்படின்னு பல வகை பொருளாதார ரீதியான ஒரு பயிற்சியை மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மத்திய அரசோட பனை வாரியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் பால் பண்ணை பக்கத்தில் இருக்குது. இதுவுமே பலருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இதையெல்லாம் கடந்து மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல், பனை உணவுப் பொருட்களை நல்ல விளை வைத்து அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அவங்கள தேடி வர்றவங்களுக்கும் விற்று கொண்டிருக்காங்க. நல்ல பொருளாதார ரீதியாக அவங்க வருமானத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பனை மாநில மரமாகவே இருந்தும் அரசால் அது ஒரு மரியாதைக்குரியதாக எங்கேயுமே முன்னிலைப்படுத்தப்படலை. இது குறித்து தொடர்ந்து மாநில அரசுக்கு மாநில மரத்தை அங்கீகரித்து அரசு அலுவலக வளாகங்கள் நுழைவாயிலில் வைக்கணும் அப்படின்லாம் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசு இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கொள்ளலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் பனை பொருள்களுக்கும் பனை மரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோம். பனை மரங்கள் உருவாக நம்மளால் முடிந்த முயற்சியை செய்வோமாக.